இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனி கஞ்சி எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கப்பு வந்து கருப்பு கவுனி கஞ்சி பவுட்ரு வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 3 கப் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகிறதுனால 1 கப்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதில் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து கொஞ்சம் பாயில் பண்ணிக்கலாம், வேக வச்சுக்கலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸில் இது வந்து நல்லாவே வெந்துடும். கருப்பு கவுனி அரிசியில் பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது, கண் பார்வைக்கு நல்லது, இதயத்துக்கு நல்லது. இவ்வளோ பெனிஃபிட்ஸில் இருந்த கஞ்சியை வந்து வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் செஞ்சு தரலாம். இது எப்படி இந்த பவுடர் செஞ்சேங்கிற வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் வந்து கொஞ்சமாக நான் அந்த கஞ்சியை எடுத்துகிட்டு இல்லை தேங்காய் பால் சேர்க்குறேன். இந்த தேங்காய் பாலோட ஏலக்காயும் சேர்த்து நான் அரைச்சி தான் ஸோ வாசனை சூப்பராகவே இருக்கும். தேங்காய் பால் ஊற்றிட்டு இதை வேணும்னா அப்படியே குடிச்சிக்கலாம், இல்லாட்டி இதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டுடலாம். இதில் கருப்பட்டி, வெல்லம் இதனால் உங்கள் சாய்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கஞ்சி உங்களுக்கு வேணும்னா ஹாப்பி ஸ்கூல் ஸ்நாக்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த சம்மர் சீசனுக்கு இது ஒரு பெஸ்ட்டு கஞ்சியாகவே இருக்கும். ஸோ தேங்காய் பால் வந்து குளிர்ச்சி, ஸோ அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்து ஒரு கப்பில் கஞ்சி எடுத்துகிட்டு மோரும் சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம பெரியவங்களுக்கும் தேங்காய் பால் சேர்த்ததை வந்து கிட்ஸுக்கும் கொடுக்கலாம். ஏன் வந்து கிட்ஸுக்குமே வந்து இந்த மோரும் வெங்காயமும் சேர்த்து கொடுங்க, ரொம்ப ஹாப்பியாகவே விரும்பி சாப்பிடுவாங்க.